செய்திகளோ உள்ளூர் செய்திகளோ அவற்றை சுருக்கமாக தெரிந்து கொள்வது அனைவருக்கும் பிடித்தமான விஷயம். இதை பல ஆய்வுகளும் நிரூபிச்சிருக்கு. அந்த வகையில வாசகர்களுக்கு அதிகமான செய்திகளை அள்ளி வழங்குவதற்காக நமது மண்வாசம் இதழில் இடம்பெறும் பகுதிதான் நாடும் நடப்பும். இம்மாத நாடும் நடப்பும் பகுதியானது திணை தானியத்தை பயன்படுத்தி செய்யப்படும் பொங்கலில் இருந்து துவங்குகிறது. அதாவது உணவில் தொடங்குகிறது. அடுத்த ஆய்வு குறித்த விஷயம், அதாவது எகிப்திய பிரமிடுகளில் மம்மி எனப்படும் பாடம் செய்யப்பட்ட மனித உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். அவற்றை பிரிக்காமல் முழுமையாக ஆராய்ச்சி செய்ய முடியாது. பிரித்தால் வரலாற்று சான்றுகள் நிரந்தரமாக சிதைக்கப்படும் ஆபத்து உண்டு. இந்த இடத்தில்தான் முப்பரிமாண, அதாவது சிடி ஸ்கேன் தொழில்நுட்பம் உதவிக்கு வந்தது. ஹெய்ரோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதை வெற்றிகரமாக பயன்படுத்தி உள்ளனர். 1500களில் எகிப்தை ஆண்ட 1ஆம் பாரோ அமன்ஹோடெப் என்ற மன்னரின் மம்மியை இப்போது ஸ்கேன் மூலம் ஆய்வு செய்திருக்காங்க. அடுத்து நுகர்வோர் நலன் பற்றி சொல்கிறது நாடும் நடப்பும் பகுதி. அதில் மின்சார வாகனங்கள் வாங்குவது உத்தமம் என கூறப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் உயர்கல்வி மற்றும் வேலைக்கு செல்வோர் ஆங்கில தேர்வு எழுத வேண்டிய கட்டாயமும் அதனால் ஏற்படும் பயன்களும் விளக்கப்பட்டிருக்கிறது. இது கல்வி சம்பந்தமானது. அமேசானில் உள்ள ஒரு நதிக்கு இந்திய பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தகவலும், பிரிட்டன் புத்தாண்டு விருதுகளில் இந்திய வம்சாவளியினர் அதிக விருதுகளை வாங்கியுள்ள பட்டியலும் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறது. பொங்கல் மிக சுவையாக இருக்க என்ன செய்யலாம் என்பது குறித்தும் டிப்ஸ் கூறப்பட்டுள்ளது. வாசிக்க வாசிக்க வசீகரம், சுவாரஸ்யம். வாங்கி வாசியுங்க நமது மண்வாசம் இம்மாத இதழ்.